உமையே அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சிங்கிரா சேனல் சார்பாக போன எபிசோடில் குரு பக்தியினுடைய மகிமையை பற்றி பார்த்தோம். தெய்வமே சிஷ்யனாக வந்து குரு பக்தி பண்ணதை பார்த்தோம். ஜெகத்குருன்னு போற்றக்கூடிய ஆதி ஆச்சாரியால் பண்ண குரு பக்தியை பார்த்தோம். ஆதி ஆச்சாரியனுடைய மறு அவதாரமான மகாபரிவானுடைய குரு பக்தியை பார்த்தோம். ராமானுஜருடைய குரு பக்தியை பார்த்தோம். சீக்கிர மதத்தினுடைய குரு பக்தியை கூட பார்த்தோம். குரு பக்திங்கிறது என்னங்கிறத போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நம்ம சனாதன தர்மங்கிற இந்து மதத்தில் ஜீவகாருண்யம் இல்லை, வரட்டுன்னு கர்மாக்களை பண்ணுறாங்கெல்லாம் ஒரு பேர் சில பேர் நம்ம பற்றி சொல்கிறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் இல்லை. ஜீவகாருண்யத்துக்கு உதாரணமாக உலகத்திலே இப்படி கூட இருப்பாளா மனுஷர்கள் அப்படின்னு நினைக்கும்படியான சில பேர்லாம் வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி மகாபரிவா சொல்லியிருக்கா. இப்போது இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரா அப்படின்னு நினைக்கும்படியாக வாழ்ந்த ஒருத்தருடைய ஜீவகாரனுடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். நம்ம மதத்தில் எந்த மதத்துலேயும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்குது. எல்லாருமே அதை ஏற்றுப்பா அநேகமாக. அது லோகக்ஷேமத்துக்காக நம்ம பண்ணக்கூடியது. அது என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சந்திர வம்சத்தை சேர்ந்த ரந்தி தேவன் அப்படின்னு ஒரு அரசன். அந்த அரசன் யஜ்ஞாதி கர்மாக்கள் ஏராளமாக பண்ணுவான், நிறையா பண்ணுவான். நம்ம பண்ணக்கூடிய யஜ்யங்கள் கர்மாக்கள்லாம் எதுக்குன்னா லோகக்ஷேமத்துக்கு தான். யஜ்யம் பண்ணுறோன்னா அந்த யஜ்யம் நமக்கோசரம் பண்ணாலும் சரி, அதில் லோகக்ஷேமம் அடங்கியிருக்கும். சங்கல்பத்தில் அப்படி தான் பண்ணுவோம். சர்வே ஜனா சுகினோ பவந்துங்கிற வாசகமே நம்ம வேத மதத்தில் தான் இருக்குது. நம்ம தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்குன்னா இஷ்டம் பூர்த்தம்னு ரெண்டு சொல்லிருக்கு. இஷ்டங்கிறது தான் இஷ்டின்னு பேர். புத்திர காமியஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, யாகம் பண்ணக்கூடியது, அதுக்கு தான் இஷ்டின்னு பேர். பூர்த்தம்னா ஊர் கூடி தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பூர்த்த தர்மம்னே பேர். அது எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த ஜாதியாரும் பேதம் பார்க்காம குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, கோவில் கட்டுறது, இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறதுக்கு பூர்த்தம்னு பேர், பூர்த்த தர்மம்னு பேர். இது நம்ம வேதத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. எல்லாருமே சேர்ந்து பண்ணுவார். ரொம்ப வேதம் படித்த வைதிகர் சாஸ்திரிகள் ஒருத்தர், அவர் வந்து குளத்தை வெட்டுறதுக்கு மண்ணை கொண்டு போய் அவர் கரையில் போடுவார். எல்லா ஜாதியாரும் சேர்ந்து பண்ணுவார். அந்த ஊரில் வந்து அந்த குளத்தை வெட்டி வைப்பார். அது ஊருக்கு நன்மையை பயக்கும். ஊருணின்னு பேர். அதில் வந்து மனுஷாளுக்கு மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகளும் வந்து தண்ணி குடிக்கும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவான் பேரறிவாளன் திரு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஊருணிங்கிற குளமானது நிறைஞ்சிருந்தால் அந்த ஜலமானது ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பயன்படும். அந்த மாதிரி பேரறிவாளன் திரு, தர்ம சிந்தனைகளங்கிட்ட செல்வம் இருந்தால் அது எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறது அது பொருள். ஆக இந்த ஊருணிங்கிறது எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடியது பூர்த்த தர்மம்னு நம்ம வேத மதத்தில் சொல்லிருக்கு. அதே மாதிரி இஷ்டிங்கிறத யஜ்யத்தை பற்றி சொல்லிருக்கு. இந்த ரந்தி தேவன் ஏராளமான யஜ்யங்கள் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தான், லோகக்ஷேமத்துக்காக தான். அப்படி பண்ணும்போது நிறைய தர்மங்களை அள்ளி 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 விட்டான். தானங்கள் ஏராளமாக பண்ணான். கோதானம், கஜதானம், நிலதானம், வீடு தானம், இப்படி எல்லாருக்கும் கேட்டவாளுக்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்து தானம்லாம் பண்ணி கஜானாவே காலி ஆகிடுது. அந்த அளவுக்கு தானமும் தர்மத்தையும் பண்ணாமல். அப்போது பகவான் என்ன பண்ணார், இவனை சோதனை பண்ணணும்னு விரும்பினார். அதனால் அவர் என்ன பண்ணார், அவன் நாட்டில் பஞ்சவரம் வச்சுட்டார். மழையே கிடையாது, பாலமாக வெடிச்சிருக்கு, கிணறுலாம் வற்றி போச்சு, குளம்லாம் வற்றி போச்சு, ஜலமே கிடையாது. ஜனங்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதியே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. எல்லோரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அப்போ ராஜா கிட்ட வந்து யார் யார் என்னென்ன கேட்குறாளோ கொடுத்துட்டே இருந்தான். தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தான். போட்டு இருக்கிற ஆபரணங்களெல்லாம் கைட்டு கொடுத்தான். அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அள்ளி அள்ளி கொடுத்தான் எல்லாருக்கும். இதை வச்சுன்னு எப்படியான்னு நீங்கள் போய்ச்சுங்கோன்னுட்டு கஜானா ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். களஞ்சியம் காலி, நெல் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஒரு பொட்டு ஜலம் கிடையாது, ஒரு பொட்டு ஆகாரம் கிடையாது. அரண்மனையே அப்படி ஆகிடுச்சு. அரண்மனையே காலி. அரண்மனையில் இருந்தவாள்லாம் கிளம்பி பழைக்கிறதுக்கு வழி இடம் போயிட்டா. அவனே அமுச்சு வச்சுட்டான், எல்லோரும் போயிடுவோம். அப்படி ஒரு அரண்மனை நிசப்தமாக இந்த ரந்திதேவன் மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்துட்டுருக்கான். சாப்பாடே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு 3-4 சின்ன பாத்திரங்கள் தான் இருக்குது, அதோடு வாழ்ந்துட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது 48 நாள் ஒரு மண்டலம் ரந்திதேவன், அவன் மனைவி, அவனுடைய குழந்தைகள், பசங்க எல்லாம் பட்டினியாகவே இருந்தான். 48 நாள் பட்டினியாக தான் இருந்தான். வயிறு ஒட்டி போச்சு. அந்த சூழ்நிலையில் ராஜ விஸ்வாசிகள்னு இருப்பார் இல்லையா, அப்படி அந்த ராஜாவுக்கு விஸ்வாசியாக இருந்து வேலை செய்திருந்த ஒருத்தன் ராஜா கஷ்டப்படுறாங்கிறத தெரிஞ்சுட்டான். அவருக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டான்னு தெரியுமே. அதனால் அவன் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு பாத்திரத்தில் கஞ்சியும் ஒரு சொம்பு நிறைய ஜலத்தையும் கொண்டு வந்து, யாரும் இல்லை அங்கே, ராஜாலாம் பார்க்காத நேரத்தில் உள்ளே கொண்டு வச்சுட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா இந்த ராஜா யார்கிட்டையும் போய் யாசகம் வாங்க மாட்டார். யாசகம் எல்லாருக்கும் தர்மம் பண்ணி பண்ணி பழக்கப்பட்ட அவருக்கு யாசகம் வாங்குகிற குணம் கிடையாது. யார் கொடுத்தாலும் வேண்டான்னு விடுவார். அப்படிப்பட்டவர். அதனால் இதை வச்சுருக்கு. இவாளா 48 நாள் சொல்ல முடியாத பசி, வேதனை, வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்கிறது. குழந்தைங்கள்லாம் அப்படியே பசியில் சோர்ந்து இருக்குது. அப்போ பார்த்தா ஒரு பாத்திரம் நிறைய கஞ்சி இருக்குது, ஒரு சொம்பு நிறைய ஜலம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. எப்படி இது இங்கே திடீர்னு வந்து பார்க்குறோ, இது பகவானுடைய கருணை தான், பகவான் தான் நமக்கு இதை வந்து அனுபவிச்சிருக்கார் போல நினச்சிட்டு ஆர்வமாக அதை குடிக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போய் உட்கார்றான். உட்காந்துன்னு எல்லாருக்கும் இந்த பாத்திரம் இருந்த பாத்திரத்தில் பங்கு போட்டு கொடுத்துட்டான். ரந்திதேவன், அவன் மனைவி, அவனுடைய 2-3 பசங்க எல்லாருக்கும் அவள் பாத்திரத்தில் கஞ்சியை விட்டு கொடுத்துட்டான். கஞ்சியை எடுத்து அதை பார்த்து அவளுக்கு அமிர்தம் போல் இருக்குது. பசியோடு வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது. 48 நாள் பட்னி. எடுத்து அப்படி வாயில் வைக்க போகும்போது பகதி பிக்ஷாம் தேகின்னு ஒரு குரல் கேட்குறது. ஒரு பிராமணன் வந்துட்டார். மகாராஜா, நாடு ஃபுல்லாக சுற்றிட்டேன், வெளி தேசத்துலேருந்து வரேன், எங்கேயுமே எனக்கு ஆகாரம் கிடைக்கல, அதனால் எனக்கு எதான ஒரு ஆகாரத்தை கொடுங்கோ, பசியில் தவிக்கிறேனா அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான் ரந்திதேவன். அடடா, நமக்கு இந்த நேரத்துலையும் தானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கான் பகவான் சொல்லிவிட்டு தன்னுடைய கஞ்சியில் பாதியை அவனுக்கு கொடுத்தான். அதை பாதியை குடித்தான். அவனுடைய மனைவி மக்களும் அதே மாதிரி அந்த ஜீவகாருண்யம் தர்ம சிந்தனை கொண்டவா, அவளும் தன்னுடைய கஞ்சியில் பாதி கொடுக்குறான். அந்த பாதியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வேறு ரொம்ப திருப்தியாக அவன் அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். எல்லாருடைய பாத்திரத்துலேயும் பாதி கஞ்சி இருக்குது. சரி, இந்த கஞ்சியை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறா, கஞ்சியை எடுக்கிறா. சாப்பிட போகும்போது சாமி பசின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒருத்தன் ஏழை ஓடி வரான். ஓடி வந்து, மகாராஜா சாப்பாடே கிடைக்கல, 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு, எங்கேயும் தேடி பார்த்தேன் கிடைக்கல, ராஜா கிட்டே போனால் எதான கிடைக்கும்னு வந்தேன், எனக்கு எதான கொடுங்கோ, கஞ்சியை அந்த கஞ்சியான கொடுங்கோன்னு ஒன்று. அதில் பாதி அவனுக்கு கொடுக்குறா. அவளும் பாதி கொடுக்குறா, மனைவி குழந்தைகள். அந்த பாதி கஞ்சியை குடிச்சிட்டு அவன் வயிறு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக கிளம்பி போயிட்டான். இப்போ எல்லார்கிட்டையும் அந்த பாதியில் பாதி கஞ்சி தான் இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த 2 பேர் மனைவி மக்கள் எல்லாம் எடுக்கிறா, அந்த கஞ்சி எடுக்கிறா, குடிச்சுட்றாவா. இப்போ யாரும் வரல. ராஜா மட்டும் யோஜனை பண்ணின்னு இருக்கான். 2 பேருக்கு பசி ஆத்திர கூட ஒரு பாக்கியம் கிடைச்சிது. நல்ல காலம், பசியால் வாடி ஒன்றும் ஆகாமல் நம்மக்கிட்ட வந்து இதை சாப்பிட்டா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு அடுத்து இந்த கஞ்சியை எடுத்து குடிக்கிறதுக்கு அவன் போகிறான். அப்படி போகும்போது 4 பங்கு தானே இருக்குது. அப்போது ஐயா பசி அப்படின்னு ஒருத்தன் ஓடி வந்தான். பார்த்தா அவன் ஒரு ஏழை. மகாராஜா, பசியில் வாடுறேன், எனக்கு உயிர் போயிடும் போல் இருக்குது, எதான கொஞ்சமான எனக்கு கொடுங்க, இது கொடுத்தா தான் நான் உயிர் பழைப்பேன் அப்படின்னு உடனே அவங்ககிட்ட இருந்த அந்த கஞ்சியை கொடுத்துட்றான். அந்த கஞ்சியை எடுத்து அப்படியே அவன் குடிச்சிட்டு, அவள்லாம் குடிச்சி சாப்பிட்டுட்டா, அதனால் அவகிட்ட இல்லை. அவன் சந்தோஷமாக திரும்பி போயிடுறான். இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு கஞ்சியே கிடையாது, ஒரு சொம்பில் ஜலம் மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த ஜலத்தை குடித்தா இது மூலியமான நம்ம உயிர் தங்கியிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஜலத்தையான குடிப்போம்னு சொல்லிவிட்டு இந்த சொம்பு ஜலத்தை எடுத்து குடிக்கிறதுக்கு அப்படி வாய் கட்டி வச்சுன்னு போகும்போது நாய் குலைக்கிற சத்தம் கேட்குறது. லொல்லுன்னு பார்த்தா ஒருத்தன் நாயை பிடிச்சின்னு ஒரு வேடை வந்து நிற்கிறான். அவன், மகாராஜா நாக்கு வற்றி போச்சு, தண்ணியே இல்லை நாட்டில் எங்கேயுமே, கொஞ்சம் தண்ணியான கொடுங்க மகாராஜான்னு கேட்குறான்.
உடனே பார்த்துட்டு அப்படியா சந்தோஷம் பாய்ந்தா அப்படியே சொம்போடு தண்ணியை கொடுத்துட்றான். அவன் இந்த பசியில் அந்த தண்ணியை எடுத்து மடக்குன்னு குடிச்சிடுறான். தண்ணியெல்லாம் முடிச்சு குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவன் என்ன நினைக்கிறான், அவன் பசியோடு தான் இருக்கான். இந்த நேரத்துலேயும் நந்தி தேவன் என்ன நினைக்கிறான்னாக்கா, இந்த மக்களெல்லாம் இருக்கா இல்லையா, இவாளுக்கெல்லாம் அந்த மக்கள் மட்டும் இல்லை, புழு பூச்சி மிருகங்கள் பட்சிகள் ஜீவராசிகள் எல்லா ஜீவன்களும் இருக்கு இல்லையா, இந்த ஜீவன்களுக்கு உள்ளோன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த உள்ளந்தானே இந்த துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறது. இப்படி பசி வந்தால் துன்பப்படுறா, தாகம் எடுத்தால் துன்பம் பண்ணுறா, இப்படி எல்லா துன்பத்துக்கும் காரணம் இந்த உள்ளந்தானே. அந்த உள்ளமாக நான் ஆகக்கூடிய சக்தி எனக்கு கொடு பகவானே, அந்த துன்பத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும், இவாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், மக்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அவள் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அவனுடைய ஜீவகாருண்யம், அவனுடைய பிரார்த்தனை அவ்வளோ மகத்தானது. இந்த நேரத்தில் டக்குன்னு இவங்கிட்ட வந்து இந்த ஆகாரத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அத்தனை பேரும் விஷ்ணு தூதர்களாக வந்து நிற்கிறா இவன் முன்னால். பார்த்த உடனே அவள்லாம் சொல்கிறாள், ரந்தி தேவா, உன்னுடைய ஜீவகாருண்யத்தை பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், அதனால் நீ வந்து வைகுண்டம் உன்னை கூட்டின்னு போகிறோம், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வா, எங்களோட கிளம்பி வாங்கின உடனே அவன் என்ன பண்ணுறான், சாஷ்டாங்கமாக விழுந்த அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்ணை மூடிண்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பகவான். என்ன தியானம்னா இதுதான், எனக்கு இவாளுடைய துன்பத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடு, இவாளுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுன்னு. அப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் நிறைஞ்ச ஒரு முன்னோர்கள் நம்ம மதத்தில் இருந்திருக்காங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை, நாமெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். எந்த மதத்திலும் இல்லாமல் நம்ம மதத்தில் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த யஜ்யம் தான். இந்த யஜ்யங்கிறது சகல மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணக்கூடியது. சர்வே ஜனா சுகினோ பவந்து. நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து கிரக பிரவேசத்துக்கோ பிறந்த நாளுக்கோ பூனலுக்கோ கல்யாணத்துக்கோ பண்ணாலும் அதுலேயும் சமர்த்த ஜனங்களும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் வந்துடும். அதனால் மற்ற மதத்தில் இல்லாத உயர்ந்த இது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 24ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर